உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன விசாரிக்கலாமா? இங்கெல்லாம் விசாரிக்க முடியாது, கிளம்பு. வந்துட்டாரு பேப்பரை தூக்கிட்டு. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். இங்க வந்தாலும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? வீரா, மாமா கேட்கிற கேள்விக்கு அவனை பதில் சொல்லுமா? இங்கேயே விசாரிச்சுட்டு போட்டோம். அதான் உங்க அப்பாவே சொல்லிட்டார்ல. ஆமா, எதுக்காக நீ அந்த பாண்டியனை கொலை பண்ண? இவனா நான் திரும்பவும் சொல்றேன், அது ஒரு ஆக்சிடென்ட். அத கொலைன்னு போர்ட்ரேட் பண்ற வேலைலாம் வேணாம். நீ ஆக்சிடென்ட் தான் சொல்லுவ. அதுக்காக நான் சைலண்டா கேட்டு போக முடியுமா? எனக்கு கேஸ்ல புதுசா ஒரு டவுட் கிரியேட் ஆயிருக்கு. நீ இதோ இந்த பொண்ணு வீரா மேல ஆசைப்பட்டிருக்க. அதுக்கு அவங்க அண்ணன் தடையா இருந்திருக்கான். அதனால நீ அவனை போட்டு தள்ளிட்டு அவன் செத்ததும் ஆம்பளை இல்லாத வீடு இனி எவன் கேட்பான்னு இவ கழுத்துல தாலி கட்டியிருக்க. என்ன கரெக்டா? இப்படி மென்டல் மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருந்தேன்னு வையேன், யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு கூட பார்க்க மாட்டேன், அச்சு ஓட விட்டுருவேன். ஏய், ஏய், கையெடு. கைய எடுயா. இப்போ மட்டும் நீ கைய எடுக்கல, அப்புறம் கையே இருக்காது. என்ன போலீஸே மிரட்டுறியா? உன் புருஷன் கூட சேர்த்து உன்னையும் உள்ள தூக்கி போட்டுருவேன், பாத்துக்கோ. வரல இருக்க. வரல இறக்குன்னு சொன்ன. யார் இடத்துல வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? சொட்டையில இருந்து கையெடு. கைய எடுறானா? ஏய், யாரடான்னு சொல்ற? சட்டையில இருந்து கைய எடு. எடுங்கறல்ல. ஏய், என் மேலே கை வைக்கிறியா? இங்க பாரு, கடன்னு கூட பார்க்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா கையெடு. என்னடா பண்ணுவ? ஏய், கைய எடுயாங்கறேன், சும்மா திரும்ப திரும்ப. என் மேலேயே கைய வச்சிட்டல்ல, இந்த நிமிஷமே உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன்டா. உனக்கு ஜாமீனே கிடைக்க விடாம பண்றேன்டா. அப்படியா? எங்க இப்ப அரெஸ்ட் பண்ண பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணு. நீ போட்டிருக்க யூனிஃபார்ம்ல கொஞ்சமாவது தில் இருந்தா மாரட இந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போ. என்ன மிரட்டுறியா? சார், நான் மிரட்டலாம் இல்ல, சவால் விடுறேன். முடிஞ்சா மாறன் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போ. வாடா. ஏய், வழி விடுங்க. ஏதோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, இப்போ இவங்க எல்லாம் வழி விட்டாதான் நீ இந்த இடத்தை விட்டு போக முடியும். நான் யார் தெரியுமா? தெரியுமே.
அதான் காக்கி சட்டை போட்டிருக்கே. உனக்கு ஒருவேளை நீ யாருங்கிறது டவுட்டா இருந்தா எங்க கடையில நிறைய கண்ணாடி இருக்கு, வேணா கண்ணாடி பார்த்து நீயே கேட்டுக்கோ. எங்க இடத்துக்கே வந்து மாறன் சட்டையை புடிச்சு தப்பா பேசுற. இந்த இடத்துல நீ மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பு. அப்படி இல்ல மன்னிப்பு கேளு. நீ இப்ப என் கூட மட்டும் மோதல, எங்க டிபார்ட்மெண்ட் கூட மோதிட்டு இருக்க. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்போ உனக்கு துணைக்கு டிபார்ட்மெண்ட் சேர்த்துக்கிற. போலீஸ்ல எவ்வளவு நல்ல மனுஷங்க இருக்காங்க தெரியுமா? உன்ன மாதிரி இப்படி காக்கி சட்டை போட்ட கேவலமான ஆளுங்களாலதான் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். பார், நான் இப்ப நினைச்சா கூட உன் மேலயும் உன் புருஷன் மேலயும் கேஸ் போட்டு என்னால உள்ள தள்ள முடியும். திருட பாக்குறாங்கன்னு போய் கேஸ் போடுவியா? அதுக்கு முன்னாடி நாங்க உன்னை என்ன பண்ணுவோம்னு தெரியுமா? எங்க கடைக்குள்ள வந்து பெரிய அராஜகம் பண்ண, எல்லார்கிட்டயும் தப்பா நடந்துக்க பார்த்த. பதிலுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அடி அடின்னு அடிச்சு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன் ஒப்படைச்சோன்னு நாங்களும் ஃப்ரேம் போட்டுப்போம். கும்பல் வன்முறைக்கு என்ன செக்ஷன்? என்ன செக்ஷனா இருந்தாலும் அதை எப்படி டீல் பண்ணணும் எங்களுக்கு தெரியும். வீரா, என்னம்மா நீ? மாமா, அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பாரு, இதெல்லாம் நாங்க கேட்டுட்டு பொறுமையா இருக்கணுமா? இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம இப்படிதான் டீல் பண்ணணும். பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கா? இந்த கேஸ நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க, அவ்வளவுதானே? அந்த லிமிட்டோட நிக்காம நீங்க ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிற ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க. விசாரணையாவே இருந்தாலும் இப்படி கண்ட இடத்துல வந்து பண்ணாதீங்க. ஒண்ணு எங்க லாயர் இருக்கும்போது வாங்க, இல்லனா எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம். சும்மா நினைக்கும் போதெல்லாம் விசாரணைன்ற பேர்ல இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஏப்பா வழியை விடுங்க. மாமா இல்ல மாமா, இருமா போட்டோம், வழியை விடுங்கப்பா. என் மாமா சொன்னாருங்கிற ஒரே ரீசனுக்காக தான் உன்னை மன்னிச்சு விடுறோம். இல்லனா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். பா பொழைச்சு போ. இனிமே இந்த பக்கம் வந்து தலை வைக்கணும்னு கூட நினைச்சிடாத. எப்பவும் இதே மாதிரி எல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.